ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்ப்போமா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பூண்டு குழம்பு தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், சாப்பாடு அரிசி ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுடர் ஃபார்ம் பண்ணி மிக்ஸி ஜாரில் கொடுத்து எடுத்துக்கிறோம். நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி அரைச்சி ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். புளி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ குழம்பு தாளிக்கலாம். ஒரு வடைச்சட்டியில் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம வதங்கிறதுக்கு வந்து உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மறைச்சி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா தக்காளி, அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி அதை சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து தக்காளி கடித்து சாப்பிட பிடிக்கும், அதனால் அதை சேர்த்துருக்கேன். உங்கள் அரைச்சி சேர்க்கணும் கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போனது நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்புத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்படி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அது ஆப்ஷன் தான். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனம்லாம் போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஒரு பொடியை வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இறக்குனா சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி. இன்னொரு சமையல் வீடியோ பார்க்கலாம்.